ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. தினமுமே நம்ம ஒரு பதிவு பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு பரிகார பதிவு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப பாப்புலரான பிரபலமான ஒரு கோயில் தான் சமயபுரம் மாரியம்மன். நம்ம தமிழ்நாடு மாநிலம் இல்லை, மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட இந்த கோயிலுக்கு அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பச்சை பட்டின விரதம் சொல்லி ஒரு திருவிழா நடக்க போகுதுங்க. ஒவ்வொரு வருடம் நடக்குதுங்க. இந்த வருஷம் அதாவது மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட 28 நாட்கள் இந்த பச்சை பட்டினி விரதம் நடக்க போகுதுங்க. இந்த திருவிழாவில் அம்மனுக்கு வழக்கமாக செய்கிற நெய்வேத்தி படைச்சி வழிபாடு செய்ய மாட்டாங்க. அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா துள்ளு மாவு மற்றும் நீராகாரமாக இருக்கக்கூடிய நீர்மோர், அதுவும் உப்பில்லாத நீர்மோர், கரும்பு சாறு, இளநீ இந்த மாதிரி வச்சு தான் வழிபாடு பண்ணுறாங்க. அதைவே பக்தர்களுக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா, பிரசாதமாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 28 நாள் அம்மனுக்கு இப்படி தான் எல்லாச்சும் படைச்சி வழிபாடு பண்ணுறாங்க. அதாவது நீராகாரத்தை மட்டும் படைச்சி வழிபாடு பண்ணுறாங்க. அதே பக்தர்களுக்கும் கொடுக்குறாங்க. அதனால் பக்தர்களும் பார்த்திங்கன்னா 28 நாட்கள் இந்த பச்சை பட்டின விரதம் இருக்கிறாங்க. இப்போ பழங்களையும் இந்த நீராகாரத்தையும் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன நம்மளுக்கு நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவகிரக தோஷங்கள் விலகுதுன்னு சொல்லப்படுதுங்க. நிறைய பேர் ராகு தோஷம், ராகு தசை போகுது, கே திசை போகுது, அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, இல்லை நிறைய பேர் அஷ்டமத்து சனியில் பிரச்சனை, கண்டக சனி நடக்குது மற்றும் ஏழரை சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்லி சனி தொல்லைகள் நிறைஞ்சிருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை இந்த 28 நாட்கள் விரதம் இருந்தால் அத்தனை பிரச்சனைகளும் விலகி போயிருங்க. இது வருஷம் கடைபிடிச்சு வரக்கூடிய பச்சை பட்டினி விரத திருவிழா தான். முடிஞ்சவங்க இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நீங்களும் விரதம் இருங்க. நிச்சயமாக நவக்கிரகங்களுடைய அனுகூலத்தை பெறுவீங்க, அம்மனுடைய அனுகூலத்தையும் பெறுவீங்க. சரிங்களா, அதனால் நிச்சயமாக இந்த விழாவில் கலந்துக்குங்க, அம்மனை தரிசிங்க, நவக்கிரகங்களுடைய அனுகூலத்தை அருளையும் பெறுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.